வங்கக்கடலில் உருவாகியுள்ள நாடா புயல் கடலூர் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது சென்னையில் இருந்து 1070 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது. புதுவையில் இருந்து 1030 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து 720 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்த நிலையில் புதனன்று சென்னைக்கு அருகே 830 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை மற்றும் புதுச்சேரி இடையே இந்த புயல் கடலூர் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதன் காரணமாக படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும், சில நேரங்களில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து வலுப்பெற்று புயலாக இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 735 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. நாடா என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் 2ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் கடலூருக்கு அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். தொடர்ந்து மழையானது அடுத்து வரும் தினங்களில் உள் மாவட்டங்களில் பரவி அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.